ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு 2 வருஷமாகவே வந்துட்டு கோமால தான் இருப்பார். ஹீரோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். என்னடா இது நம்ம பையன் 2 வருஷமாக இதே மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து டெய்லி வந்து செக்அப் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் என்ன சொல்வாருன்னா, இதுக்கப்புறம் அவர் வந்து திரும்ப நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா வந்துட்டு, அது வந்து விதி இருந்தால் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா எங்களால் முடிஞ்சது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லுவார். இப்போ ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக போயிடும். என்னடா இது என் பையனை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேருக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்துட்டு பைத்தியமே தெளியும். அதனால் வந்துட்டு இப்போ கோமால இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஆல்ரெடி ஹீரோக்கு வந்து பேசி வச்சுருக்கோம், ஒரு பொண்ணை வந்து பேசி வச்சுருக்கோம். இப்போ இவர் கோமால இருக்கறனால தான் வந்து அந்த கல்யாணம் தடைப்பட்டுட்டு இருக்கு. பேசாமல் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து தெளிஞ்சறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், ஹீரோவோட அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசுங்க, சீக்கிரமாக உடனடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி, என் பையன் நல்லா ஆனால் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. உடனே இப்போ ஹீரோவுக்கு பார்த்துருக்க பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த வீட்டை தான் காட்டுவாங்க. அந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி மேரேஜ் ப்ரொப்போசல் வந்து சீக்கிரம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணு இருக்குல்ல, மணப்பொண்ணு, அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, என்னால் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இது பெரிய இடம், இந்த இடம் கிடைக்காதுன்னு சொல்லும்போது, அவன் நல்லா இருக்கும்போது நானே இது ஓகே சொல்ல தானே செஞ்சேன். இப்போ அவன் என்ன கண்டிஷனில் இருக்கான், அவன் வந்துட்டு பாதி ஒரு நடப்பன அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கான். கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையை நான் தொலைக்க விருப்பப்படலை. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னது இது இப்படி ஒரு பிரச்சனையாக போச்சு. இப்போ அந்த குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம். திடீர்னு நம்ம கல்யாணம் வேணாம்னு சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு டோட்டலாக நம்ம தான் நஷ்டப்பட்டவங்களா ஆகிடுவோம். நம்மளால் ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. கம்பெனி இதாகிடும் அதாகிடும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ரொம்பவே கவலைப்படுவாங்க. அப்போமா அவங்க தான் வந்து பேசி முடிவெடுப்பாங்க. பேசாமல் நம்ம பொண்ணுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணை நம்ம அரேஞ்ச் பண்ணால் என்ன, அவங்க நம்ம பொண்ணு இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நம்ம பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம யாராவது ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணி அந்த நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க 2 பேரும் யோசிப்பாங்க. உடனே இந்த பொண்ணு வந்துட்டு சரி சரி அதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, யாரை நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஹீரோயின் வந்து அவங்க வீட்டில் வேலைக்காரவங்களாக இருப்பாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஹீரோயின் மேலே கவனம் திரும்பிடும். ஹீரோயினும் பார்க்க அழகாக தான் இருக்கா, அவளுக்கும் யாரும் இல்லை, பெரிய பேக்ரவுண்ட் ஒன்றும் கிடையாது. ஸோ இவளை அனுப்புனா நம்மளுக்கு வந்து நம்ம சொல்கிறத அவள் செய்வா, அவளை சுற்றி எந்த பிரச்சனைகளும் வராது, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினை கூப்பிடுவாங்க. ஹீரோயின் பாட்டுக்கு பெருக்கிட்டு இருப்பாங்களா, அப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி உனக்கு ஒரு நல்லது வந்து நாங்கள் தேடி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னோட தலையெழுத்தே மாறிடும், நீ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லும்போது உனக்கு நிறைய சொத்து வரும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு தான் தெரியும்ல இந்த மாதிரி ஆள் அப்படின்னு, அவர் இப்படி இருக்காருன்றது தெரியுதுல்ல. இல்லை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அப்படி சொல்லுவாங்க. உடனே அவங்க அவங்க எப்படி மிரட்டுவாங்கன்னா, உங்கள் அம்மா இங்கே தான் வேலை பார்க்குறாங்க, அவங்கள திரும்ப நீ பார்க்கணும்னு நினச்சின்னா இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காருக்கிட்ட வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு போகாதன்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா வேறு வழியே இல்லை, நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காரில் ஏறி போயிடுவாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து நின்று அழுதுகிட்டே இருப்பாங்க. அம்மாவை பார்க்குற வரைக்கும் அழுதுகிட்டே வருவாங்க. காரில் ஏறினோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோட வீட்டுக்கும் வந்துடுவாங்க. வந்த உடனே அங்கே அசிஸ்டண்ட்டாக இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாரா. அந்த வீடை பார்க்கும்போது இந்த வீடு வந்து ரொம்பவே வந்துட்டு எக்ஸ்பென்சிவான திங்ஸ் தான் எல்லாமே இருக்குது, ரொம்ப பணக்காரவங்க போல் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் மாடியில் போகணும், மாடியில் தான் ஹீரோ இருக்கார் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் இப்போ மாடிக்கு ஏறி போவாங்களா, அந்த இங்கே தான் உங்கள் வீட்டுக்காரர் இருக்கார், ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொல்லவும் ஹீரோயின் கதவை தான் இப்படி எட்டி பார்ப்பாங்க. அதோட இவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை உள்ளே பிடிச்சி தள்ளி வெளியே கதவு இழுத்து போட்டிடுவார். ஹீரோயின் கன்னடா இது இப்படி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். கதவு திறந்து பார்ப்பாங்க, வெளிப்பக்கமாக லாக் பண்ணிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஹீரோ வந்து படுத்து கிடப்பாரா. அப்போ ஹீரோயின் வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்ன யோசிப்பாங்கன்னா வந்துட்டு, நல்லா புரியுது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற வேலையை வந்து ஹீரோவுக்கு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. உடனே வந்து மூக்கு கிட்ட கை வச்சோன்னே மூச்சு இருக்க தான் செய்யுது, நல்ல வேலை அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம், அதனால தான் வந்துட்டு அந்த குடும்பத்துலேருந்து பொண்ணை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்றதுனால என்ன அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாப்பிள்ளை வந்துட்டு அதாவது எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் இவர் தான் போல இருக்குது, நல்லா ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாங்க.
ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கதவு தொறந்துட்டு ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க வருவாங்க. அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திப்பாங்க. "நான் தான் ஹீரோட அம்மா. இதுக்கப்புறம் நீ என்ன வந்து அம்மான்னு கூப்பிடணும். இந்த ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. என் பையன நீ கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னை வந்து அறிமுகப்படுத்திப்பாங்க. அதுவும் அவங்க பார்த்த பொண்ணு தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சுப்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல தான் வந்துட்டு அவன் வந்து இப்போ கோமாக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, "நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நாங்க வந்து எப்பவுமே வந்து அவருக்கு வந்து டாக்டர்ஸ வச்சு செக்கப் பண்ணிட்டுருக்கோம். ட்ரீட்மெண்ட்டும் குடுத்துட்டே தான் இருக்கோம். என்னைக்கா இருந்தாலும் அவன் சரியாயிடுவான். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா உனக்கு நான் கல்யாண கிஃப்ட்டுன்னு இதுவரைக்கும் குடுக்கல. எதுவும் நினச்சுக்காதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணுவாங்க, ஒரு கார்டு எடுத்து அதில குடுப்பாங்க. "இதில 50 மில்லியன் இருக்கு. நீ வந்த நேரம் உனக்கு சரியாயிடும் நான் நம்புறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. என்னது 50 பில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாரி ஆச்சரியமா போயிடும். அதோடு மட்டும் இல்லாம ஒரு பெரிய ட்ரே நெறைய அவங்களுக்கு கோல்டன் பிரேஸ்லெட் குடுப்பாங்க. இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். "இது எல்லாமே என்னோட கிஃப்ட்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க பரம்பரையா போட்டுட்டு வர ஒரு பிரேஸ்லெட் இருக்கும்ல, அந்த பிரேஸ்லெட் எடுத்து அவங்களுக்கு போட்டு விடுவாங்க. "நீ வந்து எதுவுமே தப்பா நெனச்சுக்காத. உனக்கு எதுனாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். என்ன வேணாலும் நீ என்கிட்ட சொல்லலாம். நீ என்னோட செல்ல மக மாதிரி தான். மருமகன்னு நான் உன்ன நெனைக்க மாட்டேன்." அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. பாங்களா அப்ப அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "எதுக்கும்மா நீ தயங்குற? இதுக்கப்புறம் நீயும் இந்த குடும்பத்தில ஒரு பொண்ணு தான். இந்த குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். நீயும் இந்த குடும்பத்தில ஒரு பணக்கார பொண்ணு தான். ஸோ நீ எத பத்தியும் கவலைப்படாத. உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க ஏதாவது பேசிட்டு இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிள அவர் ஏதோ பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க மாரி அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. பரவால்ல, ஹீரோட அம்மா வந்துட்டு ரொம்பவே தன்மையா பேசுறாங்க. ரொம்ப கைண்டா நடந்துக்கிறாங்க. இவ்ளோ காசு குடுத்துருக்காங்க. இந்த மாரி பிரேஸ்லெட்லாம் போட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "ஹனி நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் உன்ன நல்லா பாத்துக்கிறேன். அவங்க எனக்கு பணம் குடுக்குறாங்க. என்கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க. நான் உன்கிட்ட நல்லா நடந்துப்பேன். உன்ன நல்லா பாத்துப்பேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நைட் ஆயிடும். ஹீரோயின் வந்து நைட் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. இப்ப ஹீரோவுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு நைட் டைம்ல அவர வந்துட்டு தொடச்சு விட போறாங்களாம். அவருக்கு வந்துட்டு அவர கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப நான் உன்ன வந்து கிளீன் பண்ணிட்டு உன்ன தூங்க வைக்க போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவ கொஞ்சம் ரொமான்ஸ் சீன்லாம் வேணும்ல. அதனால வந்துட்டு என்ன பண்றாங்க, ஹீரோவுக்கு வந்துட்டு அப்படியே அவருக்கு வந்து ஒத்தடம் குடுக்குறேன்ற பேர்ல அவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட "நீ படுத்த படுக்கையா 2 வருஷமா இருக்கான்னு சொல்றான். ஆனா இவன் எப்படி இப்படி அப்படியே படிக்கட்டு மாரி இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு மர்மமாவே இருக்கு. படுத்த படுக்கையா இருக்கவங்களுக்கு கூட அந்த 8 பேக், 6 பேக்லாம் வருமா? அப்படின்றது என்னோட கேள்வியா இருக்கு. என்னன்னு எனக்கு சரியா ஆன்சர் தெரியல. அதோட அவங்க அப்படி நெனச்சு பார்த்துட்டே இருக்காங்களா, அதோட ஹீரோ இந்த மாதிரி இருக்காரு, அந்த மாரி இருக்குன்னு நெனச்சு பார்த்துட்டே இருக்கும்போது, ஒத்தடம் குடுக்கும்போதே அப்படியே ஸ்லிப் ஆகி போய் நேரா ஹீரோவோட லிப்ல போய் ஒரு கிஸ்ஸ பண்ணிடுறாங்க. அச்சச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் படுத்து கிடக்குறாரு. இவங்க பாட்டுக்கு ஏறி அவங்க இடுப்புல ஏறி உட்கார்ற மாரி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அவருக்கு சுத்தம் பண்றதுக்கு யாராவது இடுப்புல ஏறி உட்காருவாங்களா? பேஷண்ட் இடுப்புல ஏறி. அப்படி ஏறி உட்காந்துக்கிட்டு அவங்கள பாட்டுக்கு தொடச்சிட்டு இருக்காங்க. தொடச்சது மட்டும் இல்லாம என்ன சொல்வாங்கன்னா, "ஹனி இங்க பாரு, என்ன வந்து உன்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ என்னோட ஹஸ்பண்டா இருக்க. நான் உன்ன நல்லா தான் பார்த்துக்கிறேன். அதே நேரத்தில நீ நல்லா ஆயிட்டன்னு வச்சுக்கோயேன், நீ என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறத பொறுத்து தான், உன்ன ஹஸ்பண்டா கன்டின்யூ பண்ணலாமா, வேண்டாமான்றத நான் டிசைட் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதோட வந்துட்டு ஆனா வந்து ஹீரோயின் வரும்போது ஒரு மாரி அவங்க அம்மாவ பிரிஞ்சு வரும்போது ரொம்ப யோசிச்சு ஃபீல் பண்ணாங்கல்ல. இங்க வந்த உடனே அந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்த போல அவங்க வந்து அடாப்ட் ஆயிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு அதுக்கு தகுந்த மாரி இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கணவர பார்க்க வேண்டிய கடமை அப்படின்ற மாதிரி அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அவருக்கு தொடச்செல்லாம் முடிச்சுருவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, அவரோட கைய நீட்டி வச்சு அந்த கையில போய் அவங்க படுத்துக்கிட்டு, கைய மடக்கி வச்சுக்கிட்டு பெட்ஷீட்ட போத்திட்டு அழகா தூங்கிருவாங்க. இப்ப மறுநாள் ஆயிடும். ஹீரோயின அனுப்பி வச்சாங்கல்ல, அந்த ஃபேமிலில இருக்கவங்களுக்குலாம் ஒரே பதட்டமா இருக்கும். "என்னது இது? நேத்து தான் கல்யாணம்னு சொன்னாங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சா இந்நேரம் நெறைய கிஃப்ட் எல்லாம் வரணுமே! வீட்ல வேல பார்க்குறவ தானே அனுப்பி விட்டோம். அப்ப அந்த கிஃப்ட் எல்லாம் அவ கொண்டு வந்து குடுக்கணுமா இல்லையா? இப்ப வரைக்கும் அவ எந்த கிஃப்ட்டையும் கொண்டு வந்து குடுக்கவே இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்குள்ளயே அவங்க ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் என்ன சொல்லுவாங்கன்னா, "இதுக்கு தான் வந்து நம்ம யோசிக்கணும். வீட்ல வேல பார்க்குறவங்க பண கஷ்டம் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, அவங்க எப்படி பணத்த கொண்டு வந்து நம்மள்ட்ட குடுப்பாங்க? அவங்களே எடுத்துக்க தான் சுருட்ட தான் பார்ப்பாங்க." அப்படி இப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. உடனே அந்த ஆளோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களுக்கு சரியான கோவம் வந்துரும். அப்படிலாம் இருந்ததுன்னா ஹீரோனோட அம்மா வந்து வாய் பேச மாட்டாங்க. ஸோ அவங்க அம்மாவ வந்துட்டு நம்ம ஏதாவது தண்டிச்சா மட்டும் தான் அவ சரிப்பட்டு வருவா அப்படின்ற மாரிலாம் அம்மா இவங்களுக்குள்ளேயே இருக்காங்கல்ல, பேசுவாங்க. ஹீரோயின வந்துட்டு அவ ஹீரோவுக்கு பார்த்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பேர சொல்லி சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஹீரோனுக்கு அது வேற மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம வேலை பார்க்குற வீட்ல உள்ள அந்த முதலாளி அம்மாவோட பொண்ணு, அந்த பொண்ண தான் இவங்களுக்கு பார்த்து வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பேரையே சொல்லி சொல்லி நம்மள கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அது ஒரு மாரி உறுத்திக்கிட்டே வேற இருக்கும். இவங்கலாம் வேற எல்லாரும் சேர்ந்து இப்படி பேசுறாங்களா, உடனே அந்த ஹீரோக்கு பார்த்து வச்ச பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, அவ ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, கல்யாண பொண்ணா இருக்க வேண்டியது என்ன சொல்லும்னா வந்து, அப்படி மட்டும் அவ செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேச முடியாத அம்மாவ அவ அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப அவங்க அம்மாவுக்கு கோவம் வரும். இன்னும் என்ன பேசிட்டே இருக்க? ஃபோன் போட்டு செக் பண்ணு. இந்நேரம் நம்மளுக்கு வந்து வந்து சேர வேண்டியது சேர்ந்திருக்கணும். அவளுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு. அப்படின்ற மாரி சொல்லவும், அந்த பொண்ணு வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணும்.
வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லணும்னா, "என்ன நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு இல்ல, எதுவும் பணம் எதுவும் குடுத்தாங்களா? என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல அந்த மாரி குடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் நான் எதுவும் வாங்கல." அப்படின்ற மாரி சொல்லவும், "நீ யார கேட்டு இதெல்லாம் முடிவெடுக்கிற? உன்ன கல்யாணம் பண்ணி சொல்ல அனுப்புனது நாங்க தானே. எங்கள்ட்ட எது நீ செய்றதா இருந்தாலும் சொல்லணுமா இல்லையா? உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி முடிவெடுப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சுரும். ஹீரோனுக்கு ஒரு மாரி இருக்கும். "இங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு" அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே, "உங்க அம்மா என்கிட்ட தான் இருக்கா அப்படின்றத மறந்துறாத." அப்படின்ற மாரி சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க இப்போ உனக்கு இந்த மாரி சீரா அதாவது என்ன சொல்றது, கிஃப்ட்டா வந்து நெறைய ஐட்டம்ஸ்லாம் குடுத்துருப்பாங்கல்ல, அது எல்லாமே எங்களுக்கு வரணும். அது அதுவும் இல்லாம மெயினா வந்துட்டு ஜுவல்லரி ப்ராடக்ட் ஒண்ணு, அதாவது என்ன சொல்றது, ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு போயிட்டுருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, யாருக்கு குடுக்க போறாங்க, இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க அந்த இடத்துல இருந்துட்டு, எனக்கு நீ வந்து கலெக்ட் பண்ணி குடுக்கணும் அப்படின்ற மாரி இந்த பொண்ணு கேட்கும். அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, "இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. என்ன வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. வலுக்கட்டாயமா நீங்க உங்களுக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ண சொன்னீங்க. எங்க அம்மாவ வச்சு மிரட்டுனீங்க. நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப இதெல்லாம் வந்துட்டு செய்ய சொல்றீங்கன்னா, என்னால பண்ண முடியாது." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அதெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில செய்யணும் அப்படின்னா வந்துட்டு, எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் இப்படி பேச ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். "உனக்கு என்ன தைரியம் இருந்தாலும் ஆரம்பிக்கமா." ஹீரோயின் வந்து கால கட் பண்ணிடுவாங்க. இவ என்ன அங்க போனோனே ரொம்ப ஒரேடியா மாறிட்டா அப்படின்ற மாரி எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாரி ஏதாச்சும் சொன்னாவாவது அதுங்க நம்மள தொல்ல பண்ணாம இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் இந்த மாதிரியே சொல்லியிருப்பாங்க. அதோட ஃபோன வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தூக்கமா இருக்கும். உடனே ஹீரோ மேலேயே அப்படியே வந்து சாஞ்ச மாரி படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த டைம்ல ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ உள்ள வருவாங்க. வந்தவங்க என்ன சொல்வாங்க, ஹீரோயின பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். "அம்மா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமான்ற?" மாரி ஆரம்பிப்பாங்க. எல்லா நாட்டுல இருந்தும் காஸ்ட்லியான ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச்லாம் இருக்கும்ல, அந்த வாட்ச் தான் ஒரு டப்பா ஃபுல்லா அடுக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு பணக்கார நாட்டுல இருந்தும் அந்த நாட்டுல உள்ள காஸ்ட்லியான வாட்ச் தான். ஸோ அந்த வாட்ச வந்து வரிசையா ஒரு 6, 7 நாட்ல உள்ள வாட்சுகள்லாம் இருக்கும்போது, ஹீரோயின் பார்த்துட்டு, "இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம்மா." அப்படின்ற மாரி சொல்வாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "அப்படிலாம் கிடையாது. நீ பண்ண தியாகத்துக்கு வந்துட்டு அதாவது என் பையன் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சும் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. அந்த ஒரு தியாகத்துக்கே வந்து உனக்கு நான் நெறையவே செய்யணும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, "உங்க பையன நெனச்சு நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமா வந்து அவரு குணமாயிடுவாரு. எல்லாமே சரியாயிடும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலா பேசுவாங்க. அவங்க அம்மாக்கு ஹீரோட அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின் இந்த மாதிரி பேசுறது. உடனே இப்ப அவங்க என்ன சொல்வாங்க, "உங்களுக்காக வந்துட்டு நான் ஒரு வில்லா ஒண்ணு வாங்கியிருக்கேன். அதுவும் வெளிநாட்ல ஒரு ட்ரிப்பு போவாங்கல்ல, ஹனிமூன் மாதிரி. அதுக்கு வந்துட்டு ஒரு வில்லா ஒண்ணு வாங்கியிருக்கேன். அங்க போய் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து என்ன நெனைப்பாங்கன்னா, இவங்க வந்துட்டு நம்ம மேல உண்மையிலேயே பிரியமா தான் இருக்காங்க. அந்த பொண்ணு ஏன் இந்த மாரி ஒரு குடும்பத்த வந்து வேணான்னு சொன்னா? இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு பிரியமா இருக்காங்க? எப்படி நம்ம மேல ரொம்ப இதா இருக்காங்க, கேரிங்கா இருக்காங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா நான் வந்து இவங்க நெனைக்கிற அந்த பொண்ணு கிடையாது. நான் வேற ஒரு பொண்ணா இங்க வந்திருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சா என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளயே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வந்து இதுக்கெல்லாம் ஆசைப்படுது. ஆனா பேசாம இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட இதெல்லாம் அதுக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்களா. இப்ப இவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இதெல்லாம் பேசி முடிச்சவங்க, "இதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்க கூடாதும்மா. இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி ஒண்ணு நடக்க போது. அதுக்கு நீ வந்து வந்து கலந்துக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிப்பாங்க. பர்த்டே பார்ட்டியா? அப்படின்ற மாரி யோசிக்கும்போது, ஆமா நீ வந்து இந்த குடும்பத்துல மருமகளா ஆயிட்ட. இந்த குடும்பத்துல வந்து சின்னதோ பெருசோ பார்ட்டிங்க நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீ இப்பவே என் கூட வந்து சேர்ந்து கலந்துக்கிட்ட அப்படின்னா தான், அது வந்து அவங்க கூட நீ சேர்ந்து பழகுறது, பேசுறது, உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நீ தான் அந்த வீட்டு மருமக அப்படின்றது 4 பேருக்கு தெரியணும்ல. ஸோ அந்த பார்ட்டியெல்லாம் நீ அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பார்ட்டிக்கு போடுறதுக்கான கவுன் ஒண்ணு ஹீரோயினுக்காக அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. அது அங்க வீட்ல வேலை பார்க்குறாங்கல்ல அது மெய்டு. அவங்கள வந்து கொண்டு வந்து குடுக்க சொல்லுவாங்க. 5 பேர் வந்துட்டு தட்டுல தூக்கிட்டு வச்சு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கொண்டு வந்து வச்சு நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கு மேட்சிங்கா எல்லாமே வச்சுட்டு. அத பத்தி ஹீரோட அம்மா வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இதில ஒவ்வொரு ட்ரெஸ்ஸ பத்தின விளக்கத்த சொல்வாங்க. இந்த ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு தயாரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும். இந்த ட்ரெஸ் வந்து இந்த உலகத்திலே வந்து ஒரு பீஸ் தான் இருக்கு. அந்த மாரி ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் வந்து ஆக்ஷன்ல வந்து எடுத்தது. இது வந்து இந்த இந்த நாட்டு மகாராணி போட்டிருந்தது. அதுக்கப்புறம் இது யாருமே போட்டதே கிடையாது. இதோட ரேட் வந்து பார்த்தா 9 டிஜிட்ல வரும். அப்படி இப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்களா, ஹீரோனுக்கு ஒரு மாரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. இதெல்லாம் வேண்டாமான்னு திரும்ப ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லிடுவாங்க, "நீ என் பையன கல்யாணம் பண்ணியிருக்க. என் வீட்டு மருமக. இதெல்லாம் உனக்கானது தான்." அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. நம்ம போடணும். நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய குடும்பமா, ஸோ இந்த மாரிலாம் ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியானதெல்லாம் போட்டா மட்டும் தான், அது நம்ம குடும்பத்துக்கே ஒரு கெத்தானது. அப்படிதான் இருக்கணும். அப்படி இப்படின்ற மாரி அவங்க அம்மா பேசுவாங்க. பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு, இதில வந்துட்டு நவரத்தின கற்கள் எல்லாமே அதிலேயே செட் ஆகி வந்திருக்கு. அதனால இது ஒரு விதமான ஒரு ட்ரெஸ்ஸு. ரொம்ப காஸ்ட்லியானது தான். அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "இப்ப நீ எதம்மா சூஸ் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இது எல்லாமே எனக்கு புடிச்சிருக்கு. நீங்க எத சொல்றீங்களோ அத நான் போட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இத பேசிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு விரல் மட்டும் இப்படியே லைட்டா ஆடும். குடும்பத்தோடயே செட் ஆயிடுறாங்க. ரொம்ப மாடலாவும் மாறிடுறாங்க. அந்த குடும்பத்தில
குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணாவே இருக்காங்க, போறாங்க, வராங்க, எல்லா இடத்துக்கும் கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி நார்மலா இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஹீரோவ பார்க்கறதுக்காக ரூம்குள்ள வரும்போது யாருமே அந்த ரூம்ல இல்ல. உடனே அவங்களுக்கு பதட்டமாயிடுது. வேக வேகமா வெளிய வந்தவங்க வந்துட்டு ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அங்க இருக்கவங்கலாம் வந்துட்டு என்ன சொல்வாங்கன்னா, அவர் இப்படி செய்வாருன்னு நாங்க நினைச்சே பார்க்கலம்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன செஞ்சாரு? என்ன ஆச்சு? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோவோட அம்மா இருக்காங்களா, அவங்க வருவாங்க. அவனுக்கு குணமாயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அவன் இங்க இல்ல. எங்க போறானே தெரியலம்மா. அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. இவ்வளோ நாளா நான் வந்து உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். நீ படுத்த படுக்கையா இருந்தா கூட எப்படி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ எப்படி போன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஒன்று என்ன சொல்லுவாங்க, அழாதம்மா, நல்லது செஞ்சா நல்லதே தான் நடக்கும், உன்னோட மனசுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும்னு ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்களா. அப்பதான் ஹீரோ கோட் ஷூட்லாம் போட்டு நடந்து வருவாரு. பார்த்த உடனே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, இந்த அளவுக்கு அழுகுற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. அவரை தன்னை சொல்லுங்க, நான் இன்னும் செத்து போகல, நான் உயிரோட தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீ அழுக வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பேசுவாரு. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. பேச முடியாது. ஏன்னா ஹீரோ வந்து மயக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்களா. ஒருவேளை அதெல்லாம் கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தயக்கமாகவே இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஹீரோ என்ன கேட்பாரு, நான் இப்போ கண்ணு விழிச்சது, இந்த மாதிரி ஏஞ்சி நடமாடுறது நீ சந்தோஷப்படுறியா, இல்லை அதுவே உனக்கு வந்து டிசப்பாயிண்டடாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாரா. ஹீரோயின் தடுமாறிடுவாங்க. உடனே அவங்கள பிடிச்சி அப்படியே ரொமான்ஸாக ரெண்டு பேரும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா இருக்கும், இவன் ஏதாவது கேட்டிருப்பானோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருப்பாங்களா. ஹீரோ நல்லா கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. டபுள் மீனிங்கில் பேசுவார். அதாவது அவருக்கு புரிஞ்சிருக்கு, அம்மாக்கெல்லாம் தெரியாதுல்ல ஹீரோ நாள் மாறாட்டம் பண்ணி வந்திருக்கா அப்படின்றத. அந்த மாதிரி பேசுறதும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும். உடனே ஹீரோ தண்ணி எடுத்து கொடுப்பாரா, பாதி சிந்திக்கிட்டே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ தொடச்சுடுறன்னு வருவாரு. ஹீரோயின் வேணான்வாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோட அம்மாவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ வந்து ஒரு அந்யோன்யமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். உடனே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரு. அது இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு தெரியாம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, இப்போ நான் அந்த 2 வருஷமா நான் வந்து கோமால இருந்தேன், நீ என்னை வந்து கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட நடந்துக்கிறத பொறுத்து தான் அது ஹஸ்பண்டாக ஆவனா இல்லையா அப்படின்றத கண்டினியூ பண்ணுன்னு சொன்னியே அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோயினுக்கு அச்சோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நாளுக்கு அப்புறம் எந்திரிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு விருந்து சாப்பிட்டு இந்த இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும், சரி வாங்கன்னு சொல்லிட்டு மகனையும் மருமகளையும் கூட்டு போய் ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட உட்காருவாங்க. அப்போ ஹீரோ பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, எப்பா உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் எடுத்து வைப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் எடுத்து வச்சுட்டு இருப்பாரா. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருமா, இந்த சூப்பு நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அம்மா எனக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா. உடனே அவங்க அதட்டுவாங்க. ஹீரோட அம்மா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வச்சு கொடுறான்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு பவுலில் இவ்வளோ ஐட்டம் இருந்தாலும் சூப்பு தான் அதிகமாக சாப்பிட்றாங்க, அதனால நல்லா ஸ்லிம்மாக இருக்காங்க. ஸோ சூப்பை ஒரு பவுலில் ஊற்றி ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. அவங்கள 2 ஸ்பூன்லேயே வந்துட்டு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. மேலே சாப்பிட முடியாது, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்க ரூமுக்கு ஓடிடுவாங்க. அப்போ ஹீரோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இந்த மாதிரி முடியாமல் இருக்க டைமில் அவள் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டா தெரியுமா, அவகிட்ட நீ நல்லா நடந்துக்கணும், கைண்டாக பிஹேவ் பண்ணணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோட அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காதீங்க, சில பேர் வந்துட்டு மக்களை ஏமாத்துறதுக்காகவே சில வேஷங்கள் போடுவாங்க, ஸோ உங்களுக்கு எது எது உண்மை எது போயின்லாம் தெரியாது, அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அவன் வந்து பணத்தாசை கூட பிடிச்சவளாக கூட இருக்கலாம், நான் அப்படி இருக்கும் போது அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா பணத்துக்காக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசும்போது ஹீரோட அம்மாவுக்கு கோவமாக வரும். நீ என்னடா பேச்சு பேசுகிற, அப்படிப்பட்ட பொண்ணா அவள் வந்து பணத்தாசை பிடிச்சவ, அதாவது தங்கம் வேணும், அந்த மாதிரி நகை வேணும், சொத்து பத்துக்காகவா அவள் கல்யாணம் பண்ணிட்டேன் நீ நினைக்கிற, இந்த மாதிரிலாம் பேசாத, முட்டாள்தனமாக இருக்கும் உன்னோட பேச்சு, நீ இப்படிலாம் பேசுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவங்க அம்மா கோவமாக பேசுவாங்க. ஆயிடுது. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், மேலே வந்து சட்டை போடாமல் ரூமுக்கு வருவார். அவர் அந்த மாதிரி ஒரு இதை என்ன சொல்கிறது, 6 பேக்கோட ரூமுக்கு வருவார். ஹீரோனுக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அவங்க அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுவாங்களா, எதுக்கா இப்போ நீ அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து நீ முழிச்சிட்ட, அதனால நம்ம 2 பேரும் பெட்டை வந்து பிரிச்சுக்கலாம், ஸோ நீ இந்த பெட்டில் படு, நான் அந்த பெட்டில் படுக்கிறேன், நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார், நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது எனக்கு வந்து நீ இப்படி என்னை தொடச்சி விட்ட, நான் இந்த மாதிரி ஆர்ம்ஸ்லாம் வச்சுருக்கேன், இப்படி 6 பேக் வச்சுருக்கேன் அப்படிலாம் சொன்னேன், அந்த அப்புறம் வந்துட்டு என் கையிலேயே வந்து படுத்துக்கிட்டேன், நான் ஹக் பண்ணி படுத்துக்கிட்டேன், வச்சுட்டு போட்டுட்டு ஒன்றா தானே என் கூட படுத்து தூங்கிட்டு இருந்தேன், இப்போ இதுக்காக தனியாக படுக்கணும் அப்படின்னு கேட்கவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீ என்ன சொல்ல வர, அப்போ உனக்கு உடம்பு முடியாமல் இருந்தது, அதனால தான் உன்னை அப்படி பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம 2 பேரும் மியூச்சுவலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஸோ அதுக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன்னு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. உடனே ஹீரோ போய் கிஸ் பண்ணலான்னு போயிட்டு கிட்ட போய் அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸாக இழுத்துட்டு போயிட்டு கடைசியில் ஹீரோ கண்ணை மூடிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன சொல்லுவார், நான் அவனை கிஸ் பண்ணுவேன், நீ எதிர்பார்க்குறியா, அதுதான் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் படுத்து தூங்கிடுவார். பிற ஹீரோயினும் அப்பாடா அப்படின்ற மாதிரி திரும்ப அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில் இப்போ ஹீரோ எந்திரிச்சு வருவாரா. உடனே என்னடா ஆச்சு, என்ன இது, நீ நல்லா
அவங்க சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி நார்மலாக பேசுவாங்க. ஏன்னா இவர் நாள் வேறு ஹீரோயினை பற்றி அப்படி இப்படி பேசினாரா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி இவங்க அம்மா விசாரிப்பாங்க. அவர் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். சரி போ அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ வருவாரா, அவங்க வந்து எம்ப்ராய்டரி போட்டுட்ருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எம்ப்ராய்டரி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து சாதிக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஸோ ஹீரோனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லவும் அவங்க இப்போ அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போ அவங்க போட்ட எம்ப்ராய்டரி டிசைனை பார்க்கும்போது அவங்களோட பேரை வந்துட்டு, அதாவது ஹீரோவுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களா அந்த பொண்ணோட பேர் இல்லாமல் இவங்களோட பேர் இருக்குல்ல, ஒரிஜினல் பேர், அதை வந்துட்டு அவங்க அந்த எம்ப்ராய்டரியில் கீழே போடுவாங்கள்ல, சைன் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை ஹீரோ பார்த்துருவார். பார்த்த உடனே அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி என்ன சொல்வாருன்னா, என்ன இந்த பொண்ணோட பேர் வந்து நான் இங்கே கேட்ட மாதிரி இருக்குது, இந்த பொண்ணை பற்றின டீட்டெயில் வந்து இன்னும் 3 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஹீரோயினை கூப்பிட்டாங்களே எதுக்காகனா கடைக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ ஹீரோயினை பற்றின விஷயங்கள் வந்து சிலது மட்டும் அவரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவார். இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு அந்த குடும்பத்தோட பொண்ணு கிடையாது, இந்த பொண்ணு வந்துட்டு அப்படி இப்படின்னு சில ஹீரோயினை பற்றின சில விஷயங்கள் சொல்லவும் இப்போ ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுவார். ஹீரோயின் வந்து பணத்துக்காக தான் இப்படி வந்து வேஷம் போடுறதுக்காக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிடுவார். இதுக்கு இடையில ஹீரோட அம்மா வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஃபேஷியல் கிட்லாம் இருக்கும்ல, அதை வாங்கி கொடுக்கறதுக்குனே போகிறாங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் போயிட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவானதாக இருக்குது அந்த ஃபேஷியல் பண்ணுறது எல்லாமே. ஹீரோயின் கிட்ட இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இருக்கிறதே போதுமா, இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து நம்ம வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நீ பெரிய குடும்பத்து மருமக, இதெல்லாம் வந்து நீ கம்பல்சரி யூஸ் பண்ணி தான் இருக்கணும், உனக்குன்னு நீ செலவு பண்ணி தான் ஆகணும், அது ஒரு கட்டாய கடமையாக போயிடுச்சு, உன்னை நீ அழகுபடுத்திக்கணும், அதை நீ வந்து இப்படி இருக்கணும், இந்த ஃபேஸ் பேக் போடணும், இப்படி நீ வந்து ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஒரு கம்பல்சரி நீ பண்ணியே ஆகணும், அதனால் இதெல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. சொல்ல முடியாது, சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் அதை வாங்கிடுறாங்க. அடுத்ததான் இப்போ இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே ஹேண்ட்பேக்ஸ் தான், எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹேண்ட்பேக்ஸ் தான். அதெல்லாம் வந்து 10 டிஜிட்டுக்கு இருக்கிற ஹேண்ட்பேக்ஸாக இருக்குது. உனக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா, உடனே அம்மா வாங்கிடுறேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ காஸ்ட்லியாவா, ஒரு ஹேண்ட்பேக்கும் 10 மில்லியன் இருக்குது, இதுக்கு நான் 2 அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடுவேனே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. வாங்க இதில் எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது எல்லாமே நல்லாதாம்மா இருக்குது, ஆனால் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாமே வேணும்னு அர்த்தம், நான் எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் கூட அங்கே இருக்குது, அதில் ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இன்னும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அதுலேயே உள்ளதுலேயே கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வந்து அந்த பேக் கொஞ்சம் நல்லா இருக்குது, அது ஒன்று மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதிகமாக தேவைக்கு மீறி நீங்கள் வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்குது, இவ்வளோ வாங்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இப்போ இருக்கிற ஹேண்ட்பேக் மொத்தத்தையுமே வந்து வாங்கிடுவாங்க. ஹீரோட அம்மா பேக் எடுத்து கொடுத்து, இதை நீ ட்ரை பண்ணி பாருமா, உனக்கு வந்து செட் ஆகுதான்னு பாருன்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து கொடுப்பாங்களா. ஹீரோன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த பேக்கை தான் அப்படி கையில் வாங்குவாங்க. ஹீரோ வேகமாக வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, எதுக்குடா இவ்வளோ வேகமாக அவளை பிடிச்சி இழுக்கிற, அந்த பேக்கை தான் அவள் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமேன்னு சொல்லும் போது ஒன்று ஹீரோ என்ன சொல்லுவார், அர்ஜென்ட்டாக நான் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போயிடுவார். இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்களா. ஹீரோனோட ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிடும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடும். எது என்னோட ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிடுறேன், நான் யாருன்னு